தன்மைகளை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளலாமே தவிர, அவற்றை மீறுவதோ, உடைத்தெறிய முற்படுவதோ, இதெல்லாம் நம்ப செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்றோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. நம்மளும் ஓரளவுக்கு அத கடைப்பிடிச்சுட்டு வந்துட்டுருக்கோம். உண்ணும் உணவும், உள்ளிழுக்கும் மூச்சுக்காற்று, தாகம் தணிக்கும் தண்ணீர் போன்றவை இன்றியமையாத இயற்கையின் தேவைகளைத் தவிர, உற்றார், உறவினர், பதவி, புகழ், பணம் போன்றவற்றை பிறவற்றையும் நாடி விரும்பி, அவை அனைத்தையும் கூட தேவைகளுக்காக மட்டுமே அவற்றுக்காகவே தன்னை அடிமையாக்கிக் கொண்டு அவதிப்படுகிறது தான் இந்த மனித ஜென்மம். அதுதான் இன்னைக்கும் நம்ம அதிலேயே உழண்டுட்டு இருக்கோம் பாருங்க. ஞானிகளுக்கும் நம்மளுக்கும் இருக்கிற வித்தியாசம் அதுதான். நம்மளுக்கு இதெல்லாம் தேவைப்படுது. அதனால நம்ம அதிலேயே உழண்டுட்டு இருக்கோம். ஆனால் சித்தர்களுக்கும், யோகிகளுக்கும் அந்த சந்தர்ப்பங்களே வாய்க்காது. ஏன்னா, இயற்கையினோட விதிகள கடந்து தான் அவங்க ஒரு